Responding to YouTube comments and Instagram comments. Settu po, please. இது ஒரு comment. My dream, but no money. Me too, no money. How will judges see hamstrings in shorts? Shorts na men's physique shorts. Bro, எப்படியாச்சு chest கொண்டு வந்துரு bro. Pack parcel பண்ணிட்டா எனக்காக வேண்டறார் மனுஷன். So thank you so much. No, to be honest, most of your comments are very positive. You should. அது நரம்பா இல்ல PVC பைப்பா? கண்டிப்பா அது என் நரம்பு தான், பைப்லாம் இல்ல. How to achieve that body, man? Please tell how to maintain abs and veins in that huge body. What is your secret? கூடாது, ஃபேமிலியே இருக்க கூடாது, தனியா வாழணும், மென்டல் மாதிரியே சுத்தணும். Broiler chicken அது. என் போட்டோ பார்த்து எனக்கே அப்படி தான் தோணுச்சு. Bro, who hurt you? யாராச்சும் ஒருத்தர் வந்துட்டு பயங்கர டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றாங்க அப்படினா who hurt you? அந்த அவ என்ன அந்த மாதிரிலாம் எந்த இதோ என் லைஃப்ல நடக்கல, அதுக்காகவும் நான் பண்ணல. எனக்கு பேஷனேட்டாக பாடி பில்டிங் பிடிச்சது, அதனால பண்ணேன். ஸோ இந்த லவ் ஸ்டோரி, எக்ஸ் லவ் அந்த மாதிரி லிஸ்ட்லலாம் வந்து எதுவும் இல்லை. இல்லையா? இல்லை அதுக்காக இது பண்ணல. ஃபீலிங் ப்ரவுட் ஆஃப் யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. பார்க்கவே கொஞ்சம் அப் நார்மலாக இருக்கீங்க. அப் நார்மலாக இருக்கேன். எந்த ஆங்கிளில் அவருக்கு நான் அப் நார்மலாக இருக்கேன்னு தெரியல. எனக்கு நான் நார்மலாக இருக்கேன், அது போதும் எனக்கு. ஆக்சுவலி all people who are into health or gym going will die below 60. We as a simple people live long than healthy conscious people. இது உண்மையே இல்லை. இந்த கமெண்ட்டை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த இடத்துல அப்படிலாம் கிடையாது. ஃபிட்னஸ் அண்ட் ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்தால் 100% வந்து ரொம்ப நாள் வாழலாம். நார்மலாக எதுவுமே பண்ணாமல் சாப்பிட்டுட்டு தூங்குற லைஃப்பை விட ஃபிட் லைஃப் ரொம்ப நாள் வாழ முடியும். As a doctor, I second his opinion. ஸோ இந்த கமெண்ட் also simple people na what is simple? I don't know. Health is wealth. எல்லாருக்கும் ஆசை தான், மணி தடையா இருக்கு. இந்த மாதிரி இருந்தா உன்னை விட சூப்பராக இருந்திருப்பேன். அவரோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். அண்ட் அவருக்கு இன்னும் நிறைய மணி கிடச்சி என்னை விட பெருசாக வரணும்னு அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்குமே இந்த எனக்கு மட்டும் இல்லை, எடுத்தோடனே வந்து எல்லோரும் காசு கொடுத்துட்டு போயிட்டு பண்ணுப்பா அப்படிலாம் யாரும் சப்போர்ட் பண்ணல. நானாக பண்ணது தான் எல்லாமே. ஒன்றும் ஒரு இடத்துலையும் நானும் கஷ்டப்பட்டு தான் அது பண்ணேன். ஸோ கஷ்டப்பட்டால் கண்டிப்பாக அவராலையும் பண்ண முடியும். காரணம் சொல்லாமல் பிராய்லர் சிக்கன். ஸோ இப்போ இதுக்கு ரெஸ்பாண்ட் என்ன பண்ணணும்? நான் உண்மையாக சொல்லணும்னா இல்லை, எனக்கே ஒரு ஃபோட்டோ பார்க்கும்போது என் ஃபோட்டோ பார்த்து எனக்கே அப்படி தான் தோணுச்சு. நான் கோழி மாதிரியே இருக்குமே, பிராய்லர் சிக்கன் மாதிரியே இருக்குன்ட்டு அந்த பிக்சர் நான் லைக் ஆட் பண்ண சொல்கிறேன் இந்த வீடியோவில். மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் கிடைக்கும். ராண்டி ஆர்டன், நீங்கள் இங்கே ராண்டி ஆர்டன் சின்ன வயசில் இதெல்லாம் உண்மைன்னு நம்பும்போது ராண்டி ஆர்டன், ஆர்கேஓ, அந்த ஜான்சினாவோடது எல்லாமே இந்த சோக்ஸ்லாம் வீட்டில் நான், அப்பா, அம்மா, அண்ணா எல்லோரும் ஃபேமிலியாக பார்த்து மாற்றி லைக் விளையாடுற ஃபன்லாம் இருந்திருக்கு. பட் ராண்டி ஆர்டன் இஸ் மை ஃபேவரட். It is too much transformation. I think is no need to normal personக்கு too much transformation. பட் நான் நார்மல் பர்சன் இல்லை, அத்லீட். நான் ஒரு ப்ரொஃபஷனல் அத்லீட். அண்ட் இதுதான் என்னோடய ஜாப் ரொட்டீன், எல்லாமே டெய்லி ஒர்க் மாதிரி எனக்கு இதுதான் என் தொழில். ஸோ அதனால் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் டூ மச்னு நான் சொல்லலை. நீடட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார் யூ. ஆமாம், இன்னும் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் தேவை எனக்கு. இன்னும் நிறையா லைக் unfollowing because you don't train like. திருப்பி சொல்லு. unfollowing because you don't train like. என் சைட்லேருந்து இந்த கமெண்ட் பண்ணவங்களுக்கு மட்டும் நான் இன்வைட் பண்ணுறேன். பர்சனல் ட்ரைனிங், ஒன் ட்ரைனிங் எவ்ரி வீக் வெனஸ்டே அண்ட் சாட்டர்டே அவர் வந்து என் கூட ட்ரெயின் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் பொலைட்டாக ஹம்பிளாக அவரை இன்வைட் பண்ணுறேன். அவர்கிட்ட இருந்து அவர் என் பார்ட்னராக கூட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி ஃபாலோ பண்ணிடுங்க. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவார். அதுக்கப்புறம் one day you will win the Olympia. இந்த கமெண்ட்டை நீ ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும். அங்கே மேலே வச்சுருக்கணும், தம்ப்நெயிலில் வச்சுருக்கணும், எல்லா இடத்துலையும் வச்சுருக்கணும். முடிஞ்சளவுக்கு ரீபோஸ்ட்லாம் இதை பண்ணியிருக்கணும். நீங்கள் நிறைய நெகட்டிவ் இதில் செத்துப்போ, இன்னும் 2-3 இருக்கிறதெல்லாம் ஒஸ்ட்டாக இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு வச்சுட்டு இந்த மாதிரி பாசிட்டிவாக சொல்கிறத வந்து லாஸ்ட்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க. No, to be honest, most of your comments are very positive. You should
consider yourself lucky in that regards? நானும் பார்க்குறேன் மேடம். நானும் என் யூடியூப் எனக்கும் என் ஃபோன்லேயும் இருக்குது. நானும் அப்போ கமெண்ட்ஸ் பார்க்குறேன். தேடி இந்த மாதிரி கமெண்ட்ஸ் தேடினா ஜஸ்ட் ரேண்டமாக எடுத்து 75 to 80% வந்து ஃபயர் இருக்கும். அப்புறம் இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷன், பாசிட்டிவாக வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். Really respect your hard work, brother. One doubt, new athletes in India are performing better than old athletes, especially in men's physique division. Given that muscle building is a time-taking process, can you explain why this trend is happening? இந்த ட்ரெண்டு நானும் அக்ரி பண்ணுறேன். இந்த ட்ரெண்டுக்கு நானும் இதை ஃபஸ்ட்டே ரியலைஸ் பண்ணேன். என்ன ஒரே ஒரு விஷயம்னா 2021 இது வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நான் அப்போ ட்ரெண்டாக இருந்திருப்பேன். அந்த ட்ரெண்ட்லேயே 2 ஷோ வின் பண்ணேன் ஒரே நாளில். நான் ப்ரோ கார்டு வின் பண்ணும்போது டிசம்பர் 2021 மேல் மாடலும் நடந்தது, ஷெரு கிளாசிக். அதுலேயும் வின் பண்ணேன், இதுலேயும் வின் பண்ணேன். பிகாஸ் அன்றைக்கி பீக் கரெக்டாக பண்ணிட்டேன். அந்த ப்ரெப் கரெக்டாக இருந்தது, இன்ஜுரி இல்லாமல் ப்ரெப் பண்ணேன். பீக் கரெக்டாக இருந்தது, ஆன் ஸ்டேஜில் போசிங் எல்லாமே கரெக்டாக இருந்தது. அந்த ஃபார்மில் ஒரு ஹாப்பினஸில் 2 ஸ்டேஜில் பண்ணும்போது வின் பண்ணிடுவேன்ற கான்ஃபிடென்ஸும் நிறையா இருந்தது. அதே கான்ஃபிடென்ஸில் ஒரு ப்ரோ கார்டு வின் பண்ணும்போது எல்லாமே ஹாப்பியாக பாசிட்டிவாக போகும்போது எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் ஒரு ப்ரோ கார்டு வின் பண்ணிவிட்டு ப்ரோ ஷோ பண்ணுறோம். பட் ஒரு ப்ரோ பிளேயராக இருந்தால் இயருக்கு 1 or 2 ஷோஸ் தான் பண்ண முடியும். அண்ட் அந்த ப்ரெஷர் ப்ரோ கார்டு வின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள ப்ரெஷர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும். ப்ரோ கார்டு வின்க்கு அப்புறம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறையா இது இருக்கும். ஸோ மீட் பண்ணி ஆகணும், எல்லாருமே ப்ரோன்னு சொல்லும் போது ஸ்ட்ரெஸ் லெவல் தான் அஃபெக்ட் பண்ணுது எல்லாருக்கும். ஸோ அவங்களால பீக் ஒழுங்காக பண்ண முடியாது. அண்ட் ஆன் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பேடாக இருக்கிறதுனால நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ப்ரோ ஷோ வின் பண்ண அத்லீட்ஸ் ரெண்டாவது வந்து எல்லாருமே யங்கர் அத்லீட்ஸ் கிடையாது. அவங்களுமே வந்து 6 or 7 years கிட்டத்தட்ட ட்ரெயின் பண்ணியிருக்கலாம், ப்ரோ கார்டு மிஸ் பண்ணியிருக்கலாம். அண்ட் அந்த இயர் தான் ப்ரோ கார்டு பண்ணியிருக்கலாம். தட் டசன்ட் மீன் அவங்க யங்கர்ன்ட்டு. ப்ரோ கார்டு வாங்குறதுக்கு டிலே ஆச்சு. ஸோ மசில் பில்டிங் இஸ் அ டைம் டேக்கிங் ப்ராசஸ். எல்லாருக்குமே டைம் எடுத்து தான் பண்ணியிருப்பாங்க. பட் ஜெனட்டிக்காக இட் வில் டிஃபர் லிட்டில் பிட். பட் 100% இட்ஸ் அ டைம் டேக்கிங் ப்ராசஸ். நரம்பா இல்லை பிவிசி பைப்பா? நல்ல கமெண்ட். ஆக்சுவலாக தமிழ் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இது எடிட்டிங் வர இதில் செஞ்சுருவானுங்களே, பைப்பை வச்சு நரம்பை வச்சு ஏதோ ஓட விட்டு ஏதோ பண்ணிடுவானு. மேபி இந்த பைசப் கர்லாம் போடும்போது எனக்கு ஜெனட்டிக்காகவே இந்த வெயின் பெருசாக இருக்கும். அண்ட் மசில் பைசப் ஜெனட்டிக்லி எனக்கு நல்ல ஜெனட்டிக்ஸ். வெயின் இதெல்லாமே வந்து உங்களை ஃபேட் லெவல் எவ்வளோ கம்மியாக இருக்கோ அந்தளவுக்கு பாப் ஆகும். அண்ட் ஸ்கின்னும் நல்லா தின்னாக ஃபேட் கம்மியாக இருக்க ஸ்கின் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது பம்ப் பண்ணும்போது நல்லா வெளியே பாப்பாகி வரும். அதனால் அப்படி வெயின் தெரியுது. நார்மலாக இருக்க டைம்லலாம் அப்படி இருக்காது. ஒன்லி ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு லுக் கிடைக்கும். கண்டிப்பாக அது என் நரம்பு தான், பைப்புலாம் இல்லை. யூ ஆர் அன்ஸ்டாப்பபிள் மேன், கீப் ராக்கிங். இது நான் ஒத்துக்கவே மாட்டேன். இதே கான்ஃபிடென்ஸில் தான் நானும் ஒரு ப்ரோ ஷோ 22 பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ரோ கார்டு வின் பண்ணிட்டோம், ப்ரோ ஷோ வின் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் யூடியூப்பில் கொடுத்த எல்லா ஹைப்புக்கு அது கேட்கும் போது என்ன ஷோ வந்தாலும் பண்ணுறோம், ஜெயிக்கிறோம், தாக்குறோம், தூக்குறோம், அது அப்படியே ஒலிம்பியா போகிறோன்ற அளவுக்கு எல்லோரும் சொன்னாங்க நான் ஃபர்ஸ்ட் ப்ரெப் பண்ணும்போது. பட் எனக்கு தான் தெரியும் 12th place பண்ணேன். அந்த ஷோ வேர்ஸ்டான ஷோ. ஸோ அன்ஸ்டாப்பபிள்லாம் கிடையாது, வச்சு செஞ்சு தான் அனுப்பிச்சாங்க ஒரு 5 ஷோவில். இஸ் எஸ்ட்ரோஜன் needed for muscle building? Estrogen, yes, 100% estrogen is needed. Testosterone and estrogen ஒரு பர்ஃபெக்ட் பேலன்ஸில் ஒர்க் பண்ணும்போது தான் ப்ராப்பர் மசில் க்ரோத், என்ஹான்ஸ்டு மசில் க்ரோத் இருக்கும். எஸ்ட்ரோஜனுக்கு நிறைய ரோல்ஸ் இருக்குது பாடியில். லைக் போன் டென்சிட்டி, ஜாயிண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த், மசில் ரிப்பேர், இன்ஃப்ளமேஷனை குறைக்கும். ஸோ இந்த ரோல்லாம் ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் மசில் ரெக்கவரி இருந்தால் மட்டும்தான் க்ரோத் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த ஹார்மோன் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் மசில் க்ரோத் இருக்கும். ஸோ எஸ்ட்ரோஜன் இஸ் நீடட். நார்மல் ரேஞ்சில் இருக்கணும், அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. How to achieve that body, man? Please tell how to maintain abs and veins in that huge body. What is your secret? டெய்லியும் ஜிம்முக்கு போகணும், காலையும் போகணும், சாயங்காலமும் போகணும், கார்டியோ பண்ணணும், டயட்டில் இருக்கணும், சாப்பிடணும், கன்சிஸ்டன்சி, கமிட்மெண்ட், டிட்டர்மினேஷன், ஹார்ட் ஒர்க், பர்சிஸ்டன்ஸ், ரெசிலியன்ஸ், ஸ்ட்ரென்த்து, மென்டல் ஹெல்த், கொஞ்சம் காசு, நிறையா காசு, வேறு எதுவும் செய்யக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாது, பார்ட்டி போகக்கூடாது, குடிக்கக்கூடாது, தம்மடிக்கூடாது, அதான் ஊர் சுற்றக்கூடாது, வெளியே போகக்கூடாது, இதெல்லாம் ஒன்று தானே. ஊர் சுற்றக்கூடாது, ஃபேமிலி ஃபங்க்ஷன்லாம் போகக்கூடாது, ஃபேமிலியே இருக்கக்கூடாது, தனியாக வாழணும், மென்டல் மாதிரியே சுற்றணும். உங்கள் எல்லோரும் அப்படி தான் பார்ப்பாங்க. இதெல்லாம் தான் நான் பண்ண சாக்ரிஃபைஸ். உண்மையாக சொல்லணுன்னா டு மெயின்டைன் த பாடி. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்னு யாரும் கிடையாது, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸும் டச்சும் கிடையாது. எல்லா பிளானுக்கு இன்வைட் பண்ணுவாங்க. இன்வைட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4 வாட்டி இன்வைட் பண்ணுவாங்க, நான் போக மாட்டேன். 5ஆவது வாட்டி இன்வைட்டே பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் 6ஆவது வாட்டி நம்மளே ஃப்ரீ ஆகிட்டு ஷோ முடிச்சு நான் வெயிட் பண்ணுவேன், அப்போ யாரும் இன்வைட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் எங்கள் லைஃப். திஸ் இஸ் ஆல் இட் டேக்ஸ் டு பி எ பாடி பில்டர் வித்
அந்த லோ பாடி ஃபேட் பர்சன்டேஜோட இந்த ஆப்ஸ் வெயின்ஸ் அதுக்கப்புறம் எல்லாம். But you're not like that year round. பேலன்ஸ் ஒரு பேலன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டோம். இந்த இதில் எனக்கு தெரியும் என் பாடி எப்படி ரியாக்ட் ஆகும், என்ன எனக்கு தேவை, என் கோலில் விஷனில் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ண முடியும். Hey Raja Ajit, I have been following your channel for a long time now. It's high time you make your content more interesting. சொல்லிட்டாங்க, அதையும் ஒத்துக்கிறேன். இவ்வளோ நாளாக ஷோ பண்ணுறேன், அந்த ஷோவை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த லோ எனர்ஜியில் என்ன முடியுமோ எங்களால் அந்த ஃபிசிக் அப்டேட் அண்ட் 1 or 2 டாபிக்ஸ் அவ்வளோதான் நானும் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் யூடியூப்க்கு. நிறைய எஃபர்ட் போட்டு அவ்வளோ வீடியோஸ் இது வரைக்கும் நான் க்ரியேட் பண்ணது கிடையாது. பட் இனிமேட்டு ப்ராப்பராக எனக்கு பிடிச்ச மாதிரியும் கண்டென்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நானும் என்னோடய எஃபர்ட் நிறையா போடல so என்னோடய எஃபர்ட் அதிகமாக இருக்கும்போது வீடியோஸ் பெட்டராக இருக்கும் நான் ஃபீல் பண்ணல, ஆசைப்பட்றேன் நல்ல கண்டென்ட் நானும் ப்ரொடியூஸ் பண்ணணும் இதுலேயும்ட்டு. Actually, I 100% agree with this comment. இவர் டீமில் ஒரு ஆளாக சொல்கிறேன். யூடியூப்ன்றது ஆரம்பித்ததுக்கு காரணம் ஆஸ் அன் இன்ஃப்ளூயன்சர் நிறைய அக்ராஸ் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்கணுன்ற ஒரு கட்டாயத்தில் ஆரம்பித்தது. பட் சின்ஸ் ஹீ வாஸ் ஜஸ்ட் கண்டினியூஸாக ஷோஸ் பண்ணிகிட்டே இருந்ததுனால இதை ஷூட் பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள், நம்ம சைட்லேருந்தும் we were not able to convey இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. But now that you're in your off season, we really do hope to improve our content quality. முட்டி தேர வரைக்கும் இது க்ளோஸ், இன்னும் ஆல்மோஸ்ட் அந்த ஸ்டேஜ் போயிட்டேன். பட் எல்லாம் நல்லா இருக்கும் போதே எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ அவ்வளோ ஷோஸ் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் என்னோடய கோல் ஒலிம்பியா அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா அதில் பேக் ஆஃப் ஆகாமல் பண்ணிகிட்டே இருக்க ஜேர்னியை டாக்குமெண்ட் பண்ணலாம். அந்த கண்டென்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். எனக்கு ஒரு 2 கேமரா ஒரு பெரிய லிஸ்ட்டை போட்டு கொடுத்துட்டாங்க, அதையும் நான் வாங்கி கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் பறக்கும் கண்டென்ட். இந்த வீடியோவில் பார்த்த கமெண்ட்ஸில் உங்களோட ஃபேவரட் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு தோணுச்சுன்னா டீசெண்டாக சொல்லுங்கள் ப்ளீஸ் கமெண்ட்டில். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வீல் see you guys in the next video.